பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அவங்களோட தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல்ல இருந்து அவுட் சோர்ஸ்ல நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம். அந்த வகையில இப்போ ஒரு சொல் பல பொருள் பார்க்க போறோம். இந்த ஒரு சொல் பல பொருள்ல இது பார்ட் 1 வீடியோ. சரிங்களா? தொடர்ச்சியா நம்ம நிறைய பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அரி என்பதற்கான பொருள். அரி அப்படின்னா திருமால், அறிதல், சிங்கம் மூணுமே வரும். சரிங்களா? தெரிஞ்சுக்கிறது. அறிதல், சிங்கம். அரிமான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பாட்டுல கூட வரும்ல, அரிமா அரிமான்னு வரும்ல, அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். அப்ப அரி அப்படின்றது சிங்கம், அறிதல், திருமால். அடுத்து பாருங்க, அணி. அணினா மூணு சுழினி. சரிங்களா? அணி அப்படின்றது அணிகலன், அழகு, உடுத்து. ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப அணினா அணிகலன் வந்துடும், அழகான அணிகலன்களை உடுத்துன்னு அர்த்தம். சரிங்களா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த உடுத்துன்றது டிஃபரெண்டா இருக்கும். அங்க போயிட்டு உடுத்துன்னு கொடுத்துட்டு கீழே 4 சொற்கள் கொடுத்து கேட்பாங்க. அப்ப நம்ம அணி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அழகான அணிகலன்களை உடுத்து. ரைட், ஓகே. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அணிகலன், அழகு, உடுத்து. அடுத்து அன்னம், 2 சுழியின். சோறு ஒரு வகை பறவை, அன்னப்பறவை. சரிங்களா? சோறு ஒரு வகை பறவை, இது ரெண்டும் அன்னம். அடுத்து அகம். அகம் அப்படின்றது வீடு, மனம், உட்பகுதி. சரிங்களா? அதாவது மறைந்து வர்றது. அப்ப உள்பகுதி, மனம் இதெல்லாம் வரும். அகம்ன்றது வீடுன்னு ஒரு சொல் இருக்கு, இது டிஃபரெண்டா இருக்கும். அதாவது நீங்க படிக்கும்போது ஒவ்வொன்றிலையும் எது டிஃபரெண்டா இருக்கோ அதை இம்பார்ட்டன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க, இல்ல ரவுண்டு போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அகம்னா மனம், உட்பகுதி நம்மளுக்கு தெரியும், வீடுன்றது டிஃபரெண்டா இருக்கு. சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அரவம். பாம்பு நம்மளுக்கு தெரியும், ஒளின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? சவுண்டு. சரியாப்பா? அப்ப அரவம் அப்படின்னா சவுண்டு, அதாவது ஒளி, பாம்பு. சரிங்களா? பாம்பு ஒளி எழுப்புது, அரவம். ஓகே, ரைட். அடுத்து அலை, குண்டுலா. சரிங்களா? அப்போ கடல், அலை, திரி, இது மூணுமே அலைதான். சரிங்களா? சாரி, கடல் அலை. கடல் அலை, திரி, இது அலைதான். சரிங்களா? திரி வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அலை அப்படின்னா திரி அப்படின்ற சொல்லையும் குறிக்கும். அடுத்தது அணை, 3 சுழி நை. ஒண்ணு படுக்கை, தலையணைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அப்ப படுக்கைன்னு வந்துடும். அணை அப்படின்னா படுக்கை. இன்னொன்னு தடுத்தல், அணை போட்டு தடுக்கிறது. சரிங்களா? வர்ற தண்ணியை அணை போட்டு தடுக்கிறது, தடுத்தல். இன்னொன்னு தழுவு, அணைத்து கொள்ளுதல். அப்போ 3 வரும், படுக்கை, தடுத்தல், தழுவு. அடுத்து பாருங்க, அகல், குண்டு இல்லு. சரிங்களா? அப்ப அகல் அப்படின்னா நீங்குன்னு அர்த்தம், விட்டு விலகு. சரிங்களா? நீங்கு. இன்னொன்னு விலக்கு. சரிங்களாப்பா? அகல் அப்படின்றது நீங்கு, விலக்கு. விலக்கு ஏற்றும் தானம். சாரி, அகல் அப்படின்றது விலக்கு ஏற்றும் தானம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அகல் அப்படின்னா என்னை விட்டு அகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப என்னை விட்டு நீங்குன்னு அர்த்தம். இன்னொன்னு விலக்கு, விலக்கு ஏற்றும் தானம். அடுத்து அறை. அறைனா நமக்கு தெரியும், வீட்டோட ஒரு பகுதி அறைன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஒரு அறை இருக்க வீடு, 2 அறை இருக்க வீடு. இன்னொன்னு என்னன்னா சொல், அடி, திரை, இது 3 வரும். சரிங்களா? அடிக்கிறது, சப்புன்னு அடிக்கிறது, அறைகிறது. சரிங்களா? அப்ப அறை அப்படின்னா வீட்டின் பகுதி, சொல்லு, அடி, திரை. அடுத்து பாருங்க, அடி. அடின்ற சொல் என்னன்னா கீழ்பகுதி, இது நம்மளுக்கு தெரியும். அடி அப்படின்னாவே கீழ்பகுதி தான். இன்னொன்னு பாதம். சரியா? அடுத்து அடித்தல், 3 வந்துடும். அப்ப அடின்றது கீழ்பகுதி 1, பாதம், அடித்தல். அடுத்தது ஆற்றல், வல்லின ரகரம். ஆற்றல் அப்படின்றது வல்லமை, திறமை, சிறந்த ஆற்றலை உடையவன் அப்படின்னா திறமை உடையவன். அடுத்து ஆரம். ஆரம்னா மாலைப்பா, நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? இன்னொன்னு சந்தனம்னு ஒண்ணு இருக்கு. அப்ப சந்தன மாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆரம்னா மாலை வந்துடும். இன்னொன்னு சந்தனமும் இருக்கு. அப்ப ஆரம்னா சந்தன மாலை, அப்படியே சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சந்தன மாலைன்றது ஷார்ட்கட்டு, மாலை தனியா, சந்தனம் தெரியா, உங்களுக்கு புரிஞ்சுக்கிறோம்ன்றதுக்காக சொல்றேன். அடுத்தது ஆடு. ஆடு அப்படின்னா ஒரு வகை விலங்கு. இன்னொன்னு ஆடுதல், நம்மளுக்கு தெரியும், ஈஸியா முடிஞ்சு. ரைட். இது ஆட்டுக்குட்டி ஒண்ணு, நம்ம டான்ஸ் ஆடுறது ஒண்ணு. அடுத்து ஆடி அப்படின்னா கண்ணாடி. இன்னொன்னு தமிழ் மாதம், ஆடி மாசம். இன்னொன்னு கூத்தாடி, அவங்களையும் ஆடி அப்படின்னு தான் சொல்றாங்க. அடுத்து ஆறு. சரிங்களா? ஆறுனா எண், வழி, நதி, இது 3மே நம்மளுக்கு தெரிஞ்சது. அடுத்து பாருங்க, ஆவி. இதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, உயிர், நீராவி நம்மளுக்கு தெரியும். உயிர் எழுத்து கொடுத்திருக்காங்க பாருங்க. உயிர் எழுத்தும் என்ன அப்படின்னா ஆவின் தான் அர்த்தம். சரிங்களா? உயிர் எழுத்து அப்படின்றத ஆவின்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆலம். ஆலம் அப்படின்றது ஆலமரம், நஞ்சு, கடல், கலப்பை. அடுத்து இசை. இசைனா புகழ், இணங்கு, பண். சரிங்களா? இசை அதாவது இசைவு கொடுங்க அப்படின்னா இணங்குங்க, இணங்கி பேசுங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப இசை அப்படின்றது புகழ் 1, பண். சரிங்களா? பாடல், அதான் பண். அடுத்து இதழ். இதழ்ன்றது பூவிதழ், உதடு. ஓகே. இடி. இடினா வான்ல விழுகக்கூடிய இடி, வான் இடி. அடுத்து முழக்கம்.
உறுதிச்சொல். இது ரெண்டும் நம்மளுக்கு ஒண்ணா வந்துடும். முழக்கம், உறுதிச்சொல். இன்னொன்னு தாக்கு, பக்கத்துல போய் இடி அப்படின்வாங்களா, இடினா தாக்கு. அடுத்து இறை, வல்லினர் அகரம். கடவுள் ஒண்ணு, நீர் இறைத்தல். சரிங்களா, அதாவது கிணத்துல இருந்து நீர் இறைக்கிறதையும் இறை அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வல்லினர் அகரம். அடுத்து இந்த இறை பாருங்க, இறை அப்படின்றது ஒலிசை, உணவு. இது ரெண்டுமே. சரிங்களா, ரைட். அடுத்தது ஈ நெடில் அப்படின்னா கொடு, பறவை, இரத்தல், அழிவு. சரியா, ஈ நெடில் அப்படின்னா ஈனா கொடுக்கிறது. சரிங்களா, அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு இரத்தல். சரிங்களா, ஈதல்னு சொல்லுவாங்களா, இரத்தல். அழிவு, இதுல வித்தியாசமா இருக்குது. இந்த பறவை தான். எதுனா ஈய சொல்லியிருக்காங்க, ஈ இருக்கு பாத்தீங்களா, முக்கியம்ல, அதை சொல்லியிருக்காங்க பறவைன்னு. சோ சேர்த்தாப்புல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து உரம். உரம்ன்றது இங்க பாருங்க, வலிமை நம்மளுக்கு தெரியும். மதில்னு ஒண்ணு இருக்குப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. உரம் அப்படின்றது மதில். இன்னொன்னு எரு, ஞானம். சரிங்களா, அதாவது எரு உரம் சொல்லுவாங்கல்ல ஊருக்குள்ள, அப்ப அது ஞாபகம் வச்சுக்கலாம். ஞானம்ன்றதும் உரம் தான், மதில்ன்றதும் உரம் தான். அடுத்து உடு அப்படின்னா உடுத்து, விண்மீன், ஓடக்கோல், அகழி. சரிங்களா, எல்லாமே உடு. அடுத்து உரை, சொல் தேய். சரிங்களா, உரையாற்றுங்க அப்படின்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். இன்னொன்னு தேஞ்சு போறது, உரை. அடுத்து உரை, வல்லினர் அகரம். மேல் உரை, வசி. சரியா, ரைட். இது உரை. அடுத்து உடுக்கை, ஆடை, ஒருவித இசை கருவி. சரிங்களாப்பா, உடுக்கைன்றது ஆடை, ஒருவித இசைக்கருவி. அடுத்து ஊதை. ஊதைனா குளிர்காற்று. ஊத காத்துன்னு ஊத காத்துனா குளிர்காற்று. ஊதைனா ஊது கருவி. பருத்தல், ரொம்ப குண்டாயிட்டே போறது, அதான் ஊதைன்னு சொல்றாங்க. எகினம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியாப்பா, இதுல இருந்து தான் எடுத்திருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து. எகினம் அப்படின்னா என்னன்னா அன்னம், நீர்நாய், புளிய மரம். அவங்க கேட்டது நீர்நாய் கேட்டிருந்தாங்க, அன்னம் கேட்டிருந்தாங்க, புளிய மரமும் நம்மளுக்கு இருக்கு. அப்ப எகினம் அப்படின்றது 3. அன்னம், நீர்நாய், புளிய மரம் 3மே வரும். அடுத்து ஏறு. ஏறுனா காளை, ஆண் சிங்கம், மேலே செல். இதுதான் ஏறு. சரியா, அப்ப ஆண் சிங்கத்துக்கு ஏறுன்னு ஒரு வார்த்தை இருக்குப்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏறு அப்படின்னா ஆண் சிங்கம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அடுத்து ஏனம், பன்றி. இன்னொன்னு பாத்திரம். ஓகே. அடுத்து ஏற்றம். ஏற்றம்னா நீர் இறைக்கும் கருவி, உயர்வு. உயர்ந்து கொண்டே செல்றது ஏற்றம்னு சொல்லுவாங்க, வாழ்வில் ஏற்றம் கிடைக்கும். அடுத்து ஐயம் அப்படின்னா சந்தேகம், பிச்சை. ரெண்டுமே வரும்பா. சரிங்களா, பிச்சை வித்தியாசமா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, அதே மாதிரி உரை, பல்லினரத்துக்கு வசி அப்படின்ற சொல் இருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணிடுங்க. உரை அப்படின்றது வசி அப்படின்ற சொல்லையும் பொருந்தும். அடுத்து ஓதி அப்படின்னா கூந்தல், ஓதுபவன், ஓந்தி. இது 3மே இருக்கு. அடுத்து கலை, குண்டுலா. சரிங்களா, அப்ப ஆடை, கல்வி, கலைத்தல். சரிங்களா, கலை அப்படின்றது ஆடை அப்படின்றதையும் குறிக்கும்பா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து கலை, பள்ளிக்கூடத்துக்கு வர்ற லா. கலை அப்படின்றது என்னன்னா நீக்கு. சரிங்களா, அந்த கலை பயிர்னுவாங்களா அப்படின்னா தேவையில்லாத நீக்குங்க, கலைச்சு விட்டுருங்க. அப்ப கலை அப்படின்னா நீக்கு. பயிருக்கு கேடான புல், அது கலை. அடுத்து கடி அப்படின்றது காவல், காப்பு, கூர்மை. சரிங்களா, கூர்மை அல்லது விரைவு. இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடின்னு சொல்லுவாங்க. சோ இது முடிஞ்சுப்பா, இந்த பார்ட் 1 முடிஞ்சு. அடுத்து பார்ட் 2ல இன்னும் நிறைய சொற்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருந்து கொடுத்தது நம்ம பார்க்கலாம். நன்றி.